பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படிபட்ட என் பெருமானை வேண்டி காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருநிதி மேவி ஆறு பல ஓட தமிழ் மேனி செலுத்திடும் தமிழ்நாடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி முத்து கடல் வதித்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மிகுந்த தாயகமே காவலன் தென்பாண்டி மண்டலமே கூத்தன் இருந்தான், குரலரசன் இருந்தான், வார்த்தை சொல் வழங்குகின்ற கம்பன் இருந்தான், மூதாட்டி அவ்வை இருந்தால் நன்னாகன் நற்கோவை சிலம்பெடுத்த தக்கோன் காவலர்கள் யாவருமே காத்திருந்த வாளுக்கு காவலனாம் என் தம்பி தமிழ் நம்பி. விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற வாக்காளர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடக்க இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன். என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்தீர்களே ஆனால் விருகை மக்களின் நலன் காக்க, தமிழகத்தின் வளம் காக்க நான் தொடர்ந்து பாடுபடுவேன். இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இலவசங்களை வாரி வாரி வழங்குறாங்க. இந்த இலவசங்களை வாரி வழங்குறது அவங்க சொந்த பணத்திலிருந்து கிடையாது. நம்மளோட சொத்து வரி, தண்ணீர் வரி, பதிவுத்துறை கட்டணம், மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, இன்னும் இத்தியாதி இத்தியாதி. இவ்வளவு இதுல இருந்தா அதை எடுத்து அவங்க இலவசம் நமக்கு திரும்ப தராங்க. நம்ம இலவசத்தை கேட்கல அந்த கட்சிகள்கிட்ட இருந்து. இந்த இலவசங்களை கொடுக்கறதுனால ஏற்கனவே தமிழகத்தின் மீது தலை மீது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி கட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் 5 லட்சம் ரூபா அவனுக்கு சொத்து இருக்கோ இல்லையோ, ஆனா 5 லட்சம் ரூபா கடன் இருக்கு. மீண்டும் இவர்கள் இலவசத்தை இப்படி அறிவிக்கிறார்களே, இந்த இலவசத்தை தன் சொந்த பணத்தில் செய்ய போகிறார்கள். அது இல்லை. இதே மறுபடியும் நம்மள்கிட்ட சொத்து வரியை உயர்த்துவாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்துவாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்துவாங்க, பதிவுத்துறை கட்டணத்தை உயர்த்துவாங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை உயர்த்துவாங்க. இதை உயர்த்துவதன் மூலம் வர்ற வருமானத்தை வச்சுதான் இந்த இலவசங்களை நமக்கு தர்றாங்க. இதை மக்கள் நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? படித்தவர்களா இருக்கோம், நல்ல நமக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, ஒரு தன்மானம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த இலவசத்துக்கு போய் நம்ம வழி விடுகிறோம் என்பதை யாருமே சிந்திக்கவில்லை. ஒரு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு புரட்சியை நடத்தின இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் ஏன் ஒரு கரப்ஷனுக்கு, ஒரு இலவசத்துக்கு எதிரான ஒரு புரட்சியை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. நம்ம ஓட்டு போடுவோம், நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அவர்கள் ஆட்சியாள வரும்போது என்ன திரும்ப கொண்டு வருவாங்க? உமியை கொண்டு வருவாங்க. நம்ம ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்ச நம்ம அரிசியை கொண்டு போகணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உமியையும் அரிசியும் கலந்து மக்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம்னா, இந்த உமியை ஊதிட்டு உமியை நீக்கிட்டு அரிசி, அப்ப உமியை ஊதிட்டு அரிசியை மட்டும் நம்ம சாப்பிடணும். அப்பதான் ஆல்ரெடி நம்ம அரிசியை கையில வச்சிருந்தோமே, அதையே சாப்பிட்டுக்கலாமே. அதையே நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அப்ப நிதிச்சுமை தமிழக மக்களின் மீது தான் தொடர்ந்து நிதிச்சுமை தமிழக மக்களின் மீது தான் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. அதை நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? இன்னும் இலவசம் இலவசம் இலவசம். முதல்ல அண்ணா ரூபாய்க்கு 3 படி அரிசி இலவசம்னாரு. அன்னைக்கு விழுந்த மக்கள் இன்று வரை இலவசத்திலிருந்து மீளவே இல்லை. இவங்க மீட்டெடுக்கிறது யாரு? நான் ஒரு சுயேட்சை வேட்பாளரா என்னால முடிஞ்ச கருத்தை மக்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அதோட தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு நல்லதை எதையாவது சொல்லணும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நடந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்க 129 வட்டத்துல கவுன்சிலருக்கு போட்டியிட்டேன் டைமண்ட் சின்னத்துல. இப்ப விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் குக்கர் சின்னத்தில். எனக்கு ஒரு முறை வாய்ப்பளித்து பாருங்கள். இலவசம் கிடையாது.
மக்களுக்கான திட்டங்களை மக்களிடம் நேரடியாக சமர்ப்பிப்பது. என்னை ஆதரித்து குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் ஆனால் அனைத்து திட்டங்களையும், இலவசம் கிடையாது என்கிட்ட, அனைத்து திட்டங்களையும் மக்களிடம் நேரடியாக சமர்ப்பிப்பேன். மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பேன். மக்களின் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் நியாயமான கோரிக்கையாக இருக்கும். என்னை ஒரு முறை ஆதரித்து குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள். நமது சின்னம் குக்கர், குக்கர், குக்கர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆதரிப்பீர் குக்கர், குக்கர், குக்கர்.